விழாவின் 2ஆம் நாளான இன்று எனது கிராமம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அயலக தமிழர் மாநாட்டில் கணியன் பூங்குன்றன் என்ற பெயரில் 13 பேருக்கு தங்கப் பதக்கங்களை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், அயலக தமிழர் நலவாரியம் மூலம் உங்களின் தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன. அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்கு அரசு சார்பில் தமிழ் கற்றுத்தரப்படுகிறது என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று முதல் 11 நாட்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில், அயோத்தியில் குழந்தை ராமரின் கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் 11 நாட்கள் மட்டுமே உள்ளது. இந்த சுப நிகழ்ச்சியில் நானும் இருப்பது எனது அதிர்ஷ்டம் என குறிப்பிட்டிருந்தார். கொரோனாவின் புதிய வகையான JN1 வகை தொற்று பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. கடந்த சில வாரங்களாக JN1 வகை உருமாறிய கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவ ஆரம்பித்தது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 609 பேருக்கு புதிய வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3368 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காலை 8 மணி நிலவரப்படி கேரளாவில் 2 பேரும் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் வசித்து வருபவர் பாஜக நிர்வாகி ஜெயக்குமார். இவர் நாகர்கோவில் அருகே உள்ள கோட்டார் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது சிகிச்சை அளித்த பெண் மருத்துவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த பெண் மருத்துவர் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பாஜக பிரமுகர் நாஞ்சில் ஜெயக்குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக டெல்லியில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 16 மாணவர் அமைப்புகள் மத்திய அரசுக்கு எதிராக பேரணி ஒன்றை நடத்தியது. இதுகுறித்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மாணவர் அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை 2020 மாணவர்களின் கல்வி உரிமைக்கு எதிரானது என்று கூறி மத்திய அரசுக்கு எதிராக சேவ் எஜுகேஷன் ரிஜெக்ட் NEP, சேவ் இந்தியா ரிஜெக்ட் BJP என்ற முழக்கத்துடன் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் அமைப்பு பேரணி நடத்த உள்ளது என்று கூறப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.